Good morning, students. Today we are going to see 10th Science Electricity Application of Heating Effect. Previous class we have seen heating effect of current continuing of Joule's law of heating. We are getting one equation H is equal to I square RT. What is I square RT? That is, I means current passing through the resistor, R means resistance of the resistor. What is T? T is time which current is passing through the resistor. Okay, so previously we have seen that equation H is equal to I square RT. That is very important equation. Now we are going to see application of heating effect. Right, first application is electric heating device. Electric heating device. Okay, what is electric heating device? It is used in home appliances. You know that. Enga use பண்றாங்க electric iron யூஸ் பண்றாங்க. அப்புறம் electric toaster. What is electric toaster? Bread toast பண்ணுவோம் இல்லையா அது. Next electric oven. So next electric heater and geyser. Okay, இதெல்லாம் வந்து electric heating devices. Okay, in the electric heating devices we are using what is that? Nichrome. Nichrome is very important. Previous class சொல்லிருப்போம். What is nichrome? Nichrome என்னது? Nickel plus chromium. Okay, நிக்கலும் குரோமியம் சேர்ந்ததா நிக்ரோம். ஓகே, ஸோ இதை தான் நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா ஹீட்டிங் எலக்ட்ரிக் ஹீட்டிங் டிவைசஸாக யூஸ் பண்ணுவோம். ஏன்னா பிகாஸ் ஆஃப் இந்த நிக்ரோம் இருக்கு இல்லையா, இது ஒரு அலாய். நிக்கலும் குரோமியம் சேர்ந்த ஒரு அலாய். திஸ் நிக்ரோம் அலாய், இதோட ப்ராப்பர்ட்டி வெரி இம்பார்ட்டன்ட். த நிக்ரோம் ப்ராப்பர்ட்டி இஸ் ஃபர்ஸ்ட் இட் ஹாஸ் high resistivity. Main and one high resistivity. Number 2 is high melting point. அவ்வளோ சீக்கிரத்தில் என்ன ஆகுது, அந்த ஃபிலமெண்ட்டோ அந்த மெட்டல் என்ன ஆகுது, மெல்ட் ஆகாது. ஹை மெல்டிங் பாயிண்ட். தேர்ட் ஒன் இஸ் ஈஸிலி என்ன ஆகுது, இட் இஸ் நாட் ஈஸிலி oxidized. What is oxidized? துருப்பிடிக்காது அவ்வளோ சீக்கிரத்தில். ஓகே, அலாய்ஸ்னாலே என்ன ஆகாது, ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகாது. ஸோ ஹை கரோஷன் ரெசிஸ்டன்ஸ் அலாய்ஸ். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், வாட் இஸ் தட்? ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் ஹீட்டிங் டிவைசஸ். வாட் இஸ் எலக்ட்ரிக் ஹீட்டிங் டிவைசஸ்? we are using many in home appliances. Electric iron, electric toaster, electric oven, electric heater and geyser. So what is a nichrome? In the nichrome material that we are using in this electric heating devices. Nichrome na nickel plus chromium pair. This is an alloy. Two metal oda combination lagara or alloy. What is that? It has high resistivity. The property very important. High resistivity, high melting point, high resistivity. Melting point high na eppadi irukum? Avlo seekira enna agadu, melt agadu, urugadu. நாட் ஈஸிலி ஆக்சிடைஸ்டு. அவ்வளோ சீக்கிரம் என்ன ஆக்சிடைஸ் ஆகாது. அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் ரஸ்ட் ஆகாது, துருப்பிடிக்காது. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் கால்ட் ஹீட்டிங் எலக்ட்ரிக் ஹீட்டிங் டிவைஸ். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் இஸ் எ ஃபியூஸ் ஒயர். யூ நோ வாட் இஸ் ஃபியூஸ் ஒயர்? என்ன பர்பஸில் ஃபியூஸ் யூஸ் பண்ணுவாங்க? ஃபியூஸ் என்னது? ஸோ ஒரு சர்க்கியூட்டில் சப்போஸ் very high
கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது. வோல்டேஜ் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, சம்டைம்ஸ் ஹை வோல்டேஜ். அப்படி வோல்டேஜ் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா டைரெக்டாக அந்த எலக்ட்ரிக் அப்ளையன்சஸ் இருக்கு இல்லையா, அதை அஃபெக்ட் பண்ணாமல் இந்த ஃபியூஸ் என்ன ஆகிடும், மெல்ட் ஆகி ஃபியூஸ் கட் ஆகிடும். ஸோ அப்படி என்ன ஆகும்னா அந்த டிவைசஸ்க்குலாம் வந்து இந்த ஹை வோல்டேஜ் போகாமல் அந்த டிவைசஸ் வந்து சேவ் பண்ணும். அதுக்கு பார்த்தா ஒரு ஃபியூஸ் அப்படின்னு பேர். ஓகேவா? ஃபியூஸ் இஸ் கனெக்டட் இன் சீரீஸில் கனெக்ட் பண்ணணும். பிகாஸ் லாஸ்ட் கிளாஸ் வி ஹவ் சீன் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் இல்லையா. சப்போஸ் வி ஆர் கனெக்டட் இன் பேரலல் மீன்ஸ் என்ன ஆகும், அது மட்டும் தான் கட் ஆகும், அதர்ஸ்லாம் ஒர்க் ஆகும். ஸோ ஃபியூஸை வி ஆர் கனெக்டிங் இன் சீரீஸில் தான் கனெக்ட் பண்ணணும். சீரீஸ் கனெக்ட் பண்ணால் ஃபியூஸ் கட் ஆகிடுச்சுன்னா டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சுன்னா டோட்டல் சர்க்கியூட் என்ன ஆகும், டிஸ்கனெக்ட் ஆகிடும். அப்புறம் எல்லா ஒரு ஹோம் அப்ளையன்சஸ்லேயும் தே கிவன் ஒன் ஃபியூஸ் கொடுத்துருப்பாங்க, உள்ளே இருக்கும். ஸோ ஹை கரண்ட் பாஸ் ஆச்சுன்னா ஹை வோல்டேஜ்னா என்ன ஆகும், அந்த ஃபியூஸ் கட் ஆகிடும். அப்ளையன்சஸுக்கு அந்த டேமேஜாக இருக்காது. வி கேன் சேஞ்ச் தட் ஃபியூஸை திருப்பி சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த அப்ளையன்சஸை யூஸ் பண்ணலாம். ஓகே, தட் இஸ் கால்டு ஃபியூஸ் அப்படின்னு பேர். இப்போ ஃபியூஸ் ஒயர் எப்படி கனெக்ட் பண்ணணும், இட் இஸ் connected in series. ஓகேவா? சீரீஸில் தான் இதை கனெக்ட் பண்ணணும். எதில்? in an electric circuit. ஒரு எலக்ட்ரிக் சர்க்கியூட்டில் இது எப்படி கனெக்ட் பண்ணணும், சீரீஸ் கனெக்ஷன் தான் பண்ணணும். ஓகே, இதில் சப்போஸ் அந்த எலக்ட்ரிக் டிவைசஸில் வெரி லார்ஜ் கரண்ட் பாஸ் ஆச்சுன்னா நாங்கள் சொல்லு இந்த ஃபியூஸ் ஒயர் என்ன ஆகிடும், ஃபியூஸ் ஒயர் மெல்ட் ஆகிடும், மெல்ஸ். ஓகே, பிகாஸ் ஆஃப் என்ன பிரின்சிபிள், டியூ டு வெரி இம்பார்ட்டன்ட் ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங். இந்த பிரின்சிபிள் என்ன ஆகும், இந்த ஃபியூஸ் ஒயர் மெல்ட் ஆகிடும். ஓகே, மெல்ட் ஆனதுக்கப்புறம் அந்த சர்க்கியூட் என்ன ஆகிடும், இந்த சர்க்கியூட் gets disconnected. பிகாஸ் அந்த சர்க்கியூட் எதில் இருக்குது, சீரீஸ் கனெக்ஷன் பண்ணதுனால. ஓகேவா? அதனால் என்ன ஆகுனா சர்க்கியூட்டும் அந்த எலக்ட்ரிக் அப்ளையன்சஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி டேமேஜ் ஆகாமல் நம்ம சேவ் பண்ணலாம். ஓகேவா? இது மெயின். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் ப்ராப்பர்ட்டி ஃபியூஸ் இருக்கு. ஸோ ஃபியூஸ் ஒயர், ஓகே, ஃபியூஸ் ஒயர் ஹேஸ் என்னது, லோ ஓகே மெல்டிங் பாயிண்ட். எப்படி இருக்குன்னா அந்த மெல்டிங் பாயிண்ட் எப்படி இருக்கணும்னா லோவாக இருக்கணும், ஃபியூஸ் ஒயரோட மெல்டிங் பாயிண்ட். அப்போ தான் என்ன ஆகும், கரண்ட் வரும்போது ஈஸியாக மெல்ட் ஆகும். ஓகே, எக்ஸாம்பிள் நிறைய இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் ஃபார் ஃபியூஸ் ஒயர்னா யூனோ த டின் பார்த்துருக்கோம் இல்லையா, டின்னு. நெக்ஸ்ட் வந்து டின்னுனா வந்து எஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்த லெட்டு. ஓகே, லெட்டுனா பிபி அப்படின்னு சொல்லுவோம் இன் கெமிஸ்ட்ரி. இந்த அலாய் வந்து இட் ஹாஸ் ஹை ரெசிஸ்டன்ஸ் பட் அ லோ மெல்டிங் பாயிண்ட். ஸோ புரியுதா வித்தியாசம்? ஸோ ஃபியூஸ் ஒயர்னா எப்படி இருக்குன்னா ஹை ரெசிஸ்டன்ஸ் பட் லோ மெல்டிங் பாயிண்ட், அப்போ தான் ஈஸியாக மெல்ட் ஆகும். இதே எலக்ட்ரிக் ஹீட் டிவைசஸ் எப்படி இருக்கணும், ஹை ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்கணும், மெல்டிங் பாயிண்ட்டாக ஹையாகவும் இருக்கணும், அப்போ தான் அது மெல்ட் ஆகாமல் இருக்கும். ஓகேவா? டிஃப்ரென்ஸ் புரியுது இல்லையா? ஸோ வாட் இஸ் ஃபியூஸ் ஒயர்? ஃபியூஸ் ஒயர்னா இட் இஸ் கனெக்டட் இன் சீரீஸில் கனெக்ட் பண்ணணும் இன் எலக்ட்ரிக் சர்க்கியூட். சீரீஸில் கனெக்ட் பண்ணும்போது மட்டும்தான் என்ன ஆகும்னா அந்த டிவைஸு இப்போது ஃபியூஸ் ஒயர் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சுன்னா அந்த ஹோல் சர்க்கியூட்டு சேஃப் ஆகும். சப்போஸ் பேரல் கனெக்டில் பண்ணால் ப்ரீவியஸ்லி பார்த்தோம் நம்ம ரெசிஸ்டன்ஸில் பேரல் கனெக்ட் பண்ணால் அந்த பார்ட் மட்டும் தான் டிஸ்கனெக்ட் ஆகும், தவிர ஹோல் சர்க்கியூட்டில் கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். ஸோ ஃபியூஸ் ஒயர் வி ஆர் கனெக்டட் இன் சீரீஸ். ஓகே, ஸோ ஃபியூஸ் ஒயர் மெல்ட்ஸ் டியூ டு என்ன பிரின்சிபிள், ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங். அதில் தான் மெல்ட் ஆகுது. ஸோ த சர்க்கியூட் கெட்ஸ் டிஸ்கனெக்டட் ஃபியூஸ் ஒயர் பிகாஸ் ஆஃப் த ஃபியூஸ் ஒயர் ஹேஸ் லோ மெல்டிங் பாயிண்ட். ஓகேவா? மெயின் எக்ஸாம்பிள் வந்து டின்னு, லெட்டு, அலாய்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து ஹை ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் பட் லோ மெல்டிங் பாயிண்ட். ஸோ இதெல்லாம் வந்து வி ஆர் யூஸிங் எக்ஸாம்பிள். இதான் எக்ஸாம்பிள் ஃபார் ஃபியூஸ் ஒயர். ஃபியூஸ் ஒயராக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, எலக்ட்ரிக் ஹீட் டிவைஸ் இங்கே என்னென்ன யூஸ் பண்ணுறோம், நிக்ரோம், அந்த அலாய் தான் யூஸ் பண்ணுறோம் நம்ம. ஸோ
வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக்கு. கன்ஃபியூஸ் ஆகிட்டிங்கன்னா இட் இஸ் டஃப். இதுக்கு லோ மெல்டிங் பாயிண்ட் ஹை மெல்டிங் பாயிண்ட் மாற்றி மாற்றி போட்டக்கூடாது. ஸோ ஒன்ஸ் அகெயின் ஐ எம் கோயிங் டு ரிவைஸ் திஸ் டாபிக். வாட் இஸ் எலக்ட்ரிக் ஹீட்டிங் டிவைஸு மெயினாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள். வாட் இஸ் எக்ஸாம்பிள்? என்னென்ன ஹோம் அப்ளைன்சஸ்ஸு எலக்ட்ரிக் ஹீட்டிங் டிவைஸஸாக இருக்குது? எலக்ட்ரிக் அயனு, எலக்ட்ரிக் டோஸ்டரு, எலக்ட்ரிக் ஓவனு, எலக்ட்ரிக் ஹீட்டர் அண்ட் கெய்சர். ஸோ என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம் எலக்ட்ரிக் ஹீட்டிங் டிவைஸஸாக? நிக்ரோம். நிக்கல் ப்ளஸ் குரோமியம் சேர்ந்து தான் நிக்ரோம். இது ஒரு அலாய். ஓகே, அதோட ப்ராப்பர்ட்டி என்ன? மெயினான ப்ராப்பர்ட்டி. வாட் இஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் திஸ்? என்னது? ஹை ரெசிஸ்டிவிட்டியாக இருக்கணும், ஹை மெல்டிங் பாயிண்ட்டாக இருக்கணும். இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஹை மெல்டிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதுதான். ஏன்னா இது ரெண்டு வித்தியாசமே தான். ஹை மெல்டிங் பாயிண்ட்டு, நாட் ஈஸிலி ஆக்சிடைஸ்ட். ஓகே, இதான் வந்து எலக்ட்ரிக் ஹீட்டிங் டிவைசஸ். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஃபியூஸ் ஒயர். இந்த ஃபியூஸ் ஒயரை இட் இஸ் கனெக்டட் இன் சீரீஸ். இன்னும் எலக்ட்ரிக் சர்க்கியூட்டில் கனெக்ட் பண்ண போகிறோம். ஃபியூஸ் ஒயர் வந்து மெல்ட் ஆகும் டியூ டு ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங்கால். ஸோ இந்த எலக்ட்ரிக் சர்க்கியூட் என்ன, அதனால் டிஸ்கனெக்ட் ஆகிடும். டோட்டல் எலக்ட்ரிக் சர்க்கியூட் டிஸ்கனெக்ட் ஆகிடும் பிகாஸ் ஆஃப் வி ஆர் கனெக்டட் இன் சீரீஸ். ஃபியூஸ் ஒயர் ஆஸ் என்னது? லோ மெல்டிங் பாயிண்ட். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ ஃபியூஸ் ஒயர் வந்து லோ மெல்டிங் பாயிண்ட். எக்ஸாம்பிள் என்னது? டின்னு, லெட், அலாயெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து ஃபியூசிங் ஒயராக நம்ம யூஸ் பண்ணுறோம். பிகாஸ் அதுக்கு வந்து ஹை ரெசிஸ்டன்ஸு பட் லோ மெல்டிங் பாயிண்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஃபிலமெண்ட் இன் பல்ப். ஒரு எலக்ட்ரிக் பல்பில் யூ நோ தட் வாட் இஸ் இன் எலக்ட்ரிக் பல்ப்? எலக்ட்ரிக் பல்ப் என்ன இருக்கும்? வெரி ஒன் ஸ்மால் ஒயர் இருக்கும். அந்த ஸ்மால் ஒயருக்கு பேர் என்னது? ஃபிலமெண்ட். ஓகே, இந்த ஃபிலமெண்ட்டு மெயினான ப்ராப்பர்ட்டி ஃபிலமெண்ட்டுக்கு என்ன தேவைன்னா, இட் ஹாஸ் ஹை மெல்டிங் பாயிண்ட் இருக்கணும். ஹை மெல்டிங் பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட் இது. ஸோ இட் ஹாஸ் ஃபிலமெண்ட்டோருக்கு என்ன இருக்கணும்? மெயினாக ஹை மெல்டிங் பாயிண்ட் இருக்கணும். அப்போ தான் என்ன ஆகாது? கரண்ட் பாஸ் ஆகும்போது இது என்ன ஆகுது? மெல்ட் ஆகக்கூடாது. ஓகேவா? ஸோ ஃபிலமெண்ட் இட் ஹாஸ் ஹை மெல்டிங் பாயிண்ட். சப்போஸ் when current passes through the filament, என்னாகும்? ஃபிலமெண்ட்டில் கரண்ட் பாஸ் ஆச்சுன்னா இந்த ஃபிலமெண்ட் என்னாகும்? ஃபிலமெண்ட் இஸ் ஹீட்டட். கரெக்டா? ஃபிலமெண்ட் இஸ் ஹீட்டட். அப்போ என்னாகும்? ஃபிலமெண்ட் ஹீட் ஆச்சுன்னா it glows and gives another and gives out light. heat and உடனே நமக்கு என்ன கிடைக்கும்? லைட் கிடைக்கும். சொல்லது புரியுதுங்களா? வாட் இஸ் ஃபிலமெண்ட் இன் பல்ப்? இன் எலக்ட்ரிக் பல்பில் we are using ஒரு வெரி ஸ்மால் ஒயர் ஒன்று யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பேர் தான் ஃபிலமெண்ட்னு பேர். ஃபிலமெண்ட்டோட மெயின் ப்ராப்பர்ட்டி இட் ஹாஸ் ஹை மெல்டிங் பாயிண்ட். Very important. It has high melting point. So when current passes through the filament is another heated. அப்புறம் filament heat ஆகிறதுனால என்ன? It glows and gives light. இதுதான் எலக்ட்ரிக் பல்பில் நடக்குது. ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? வாட் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் ஃபிலமெண்ட்டு? மெயினானது டங்ஸ்டன். இதுதான் எக்ஸாம்பிள். காமனாக we are using which filament? Tungsten filament we are using. பிகாஸ் டங்ஸ்டனுக்கு தான் வந்து ஹை மெல்டிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கும். ஹை மெல்டிங் பாயிண்ட். ஓகே, ஒரு கன்க்ளூஷன் பார்க்கலாமா? ஸோ வாட் இஸ் அ கன்க்ளூஷன்? ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் ஹீட்டிங் டிவைஸுக்கு ஓகே, எலக்ட்ரிக் ஹீட்டிங் டிவைஸுக்கு மெயினான ப்ராப்பர்ட்டி இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இம்பார்ட்டன்ட் கீ இது நோட் பண்ணிக்கலாமா? ஸோ இம்பார்ட்டன்ட் கீ. ஸோ எலக்ட்ரிக் ஹீட்டிங் டிவைசஸில் மெயினாக நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா ஹை மெல்டிங் பாயிண்ட் இருக்க இல்லை எக்ஸாம்பிள்
என்ன யூஸ் பண்ணுவோம்? நிக்ரோம். ஓகே, ரெண்டாவது it has high melting point. இது ரொம்ப முக்கியமான விஷயம். செகண்ட், what is that? Fuse wire. So fuse wire எதை யூஸ் பண்ணுவோம்? நம்ம we are using fuse wire. எக்ஸாம்பிள் எழுதலாமா? what is the example for fuse wire? நமக்கு தெரியும், முன்னாடி சொன்னேன், lead, tin. இது வந்து fuse wire யூஸ் பண்ணுவோம். இதில் மூணாவது வந்து it has low melting point. என்ன வரணும்? லோ மெல்டிங் பாயிண்டாக இருக்கணும். மூணாவது ஃபிலமெண்ட் இன் பல்ப். என்னது? எக்ஸாம்பிள் டங்ஸ்டன். அடுத்தது it has high melting point. ஓகே, இந்த டாபிக்ல இது மூணு, இந்த இம்பார்ட்டன்ட் கீஸ் மட்டும் நல்ல தரவாக ஞாபகம் வச்சுங்க. இட் இஸ் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ரைட். Now we are going to see one solved problem based on these electric heating devices. First, an electric heater of resistance 5 ohm is connected to an electric source. If a current of 5 ampere flows the heater, then find the amount of heat produced in 5 minutes. What is the question? An electric heater of resistance R value they given. Another 5 ohm connected to the ஒரு electric source ஓட கனெக்ட் பண்ணிட்டாங்க. If current of 6 ampere, ஐயோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 6 ampere flows the heaterல 6 ampere current flow ஆகுது. Then find the amount of heat produced in 5 minutes. டைம் கொடுத்துருக்காங்க. ஓகே, 5 minutes கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் given data, ரைட்டா? நான் ப்ரீவியஸ்லேருந்து சொல்லி கொடுத்துட்டே இருக்கேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இது மாதிரி given அப்படின்னு போடணும். given data என்னென்ன கொடுத்துருக்காங்க? ரெசிஸ்டன்ஸ் R equal to 5 ohm. ஓகே, ரெண்டாவது கரண்ட் I is equal to என்ன கொடுத்துருக்காங்க? 6 ampere. ஓகே, நெக்ஸ்ட்டு டைம் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ இது பக்கத்தில் இது என்னது? இது ரெசிஸ்டன்ஸ். இது எதோட வேல்யூ? இது கரண்ட். ஸோ மூணாவது டைம் என்ன கொடுத்துருக்காங்க? டைம் T equal to 5 minutes கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நம்மளோட சிஸ்டம் ப்ரீவியஸ்லி we have seen the system. என்ன நம்ம சிஸ்டம் பார்த்துருக்கோம்? எல்லாமே செகண்டில் கன்வெர்ட் பண்ணணும். ஆல் சிஸ்டம் டைம் ஷுட் பி கன்வெர்டட் இன்டு செகண்ட். ஸோ 5 minutes செகண்டாக கன்வெர்ட் பண்ணலாமா? என்ன வரும் அப்படின்னா 5 into மினிட்ஸை செகண்டாக கட்டினா 60. 60 செகண்ட் தான் 1 minute. அப்படின்னா அதை மல்டிப்ளை பண்ணால் வரும் சொல்லுங்கள், 300 செகண்ட். ஓகே, டைமை செகண்டாக கன்வெர்ட் பண்ணி, இதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த இடத்துல. ஓகே, டைம் வந்து மினிட்ஸில் வச்சுட்டு நம்ம போகக்கூடாது. ஏன்னா நம்மளோட சிஸ்டம் வந்து MKS சிஸ்டம், மீட்டர் கிலோகிராம் சிஸ்டம். எதுவாக இருந்தாலும் மீட்டரில் கன்வெர்ட் பண்ணணும், கிலோகிராமில் கன்வெர்ட் பண்ணணும், அண்ட் தென் கன்வெர்டட் டு செகண்ட்ஸ். ஸோ மினிட்ஸை செகண்டாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. இப்போது என்ன பாட்டை? ஃபார்முலா பாட்டு. வாட் இஸ் அ ஃபார்முலா? இங்கே யூஸ் பண்ண பொறுத்து எவ்வளோ ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஓகே, ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு என்ன ஃபார்முலா பார்த்துருக்கோம் நம்ம? H is equal to I square RT. இதுதான் ஃபார்முலா. ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங்லேருந்து இந்த ஈக்குவேஷன் எடுத்துருக்கோம். இப்போ வெறும் சப்ஸ்டியூஷன் ஸ்ட்ரைட்டாக அப்படின்னா H is equal to, இங்கே கொஷின் எழுதணும். என்ன கேட்குறாங்க? H is equal to what? இதுதான் கேள்வி. ஸோ வாட் இஸ் ஐயோட வேல்யூ? என்னது? 6 ஹோல் ஸ்கொயர், I ஸ்கொயர்னால இன்ட்டு R வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 5. Tயோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 300. ஓகே, இது சாதா சிம்பிள் மல்டிப்ளிகேஷன். H is equal to 36 into 5 into 300. Okay,
So 36 into 1500 போட்டா 54,000. What is the unit of heat? Joule. Okay, is up answer. So what is the question? Resistance 5 ohm குடுத்துட்டாங்க, current 6 ampere குடுத்துட்டாங்க, time வந்து 5 minutes னு குடுத்துட்டாங்க. minutes செகண்டா கன்வர்ட் பண்ணனும். ஓகே, so 5 into 1 minute னா 60 second, அப்படினா 60 ஆல் மல்டிப்ளை பண்ணா 300 second. so என்ன கேக்குறாங்க, எவ்வளவு amount of heat produced ஆகும்னு கேக்குறாங்க. that is h ஓட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. so in order to calculate h, we are using the formula h is equal to I square RT. I square value already நமக்கு தெரியும். what is that? 6 I square நால whole square, R ஓட வேல்யூ 5, T ஓட வேல்யூ 300, மல்டிப்ளை பண்ணா 54,000. heat ஓட யூனிட் ஜூல். okay, this is very important problem. so next question is, next topic is electric power. what is electric power? இது ரொம்ப important topic, ஒரு very important topic னு சொல்லலாம். what is electric power? okay, what is electric power? electric power எப்படி define பண்ணலாம்னா, it is defined as the rate of doing work. okay, rate of doing work க்கு பேர் தான் என்னது, பவர் பேர். ஆர் இன்னொன்னு சொல்லலாம், rate of spending energy, எவ்வளோ எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, அது பேர் தான் பவர். ஓகே, இது வந்து பேசிக்காக சொல்கிற டெஃபினிஷன். ஓகே, இதில் வந்து ஒரு டெஃபினிஷன் எக்ஸாக்டாக எப்படி சொல்லலாம், இட் இஸ் டிஃபைன்ட் as, ஸோ electric power is defined as the rate of consumption of electrical energy. இதான் ஒரு கரெக்டான ஒரு எலக்ட்ரிக் பவருக்கான டெஃபினிஷன். ரேட் ஆஃப் கன்சப்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் எனர்ஜி. ஓகே, ஸோ சப்போஸ் பாருங்க, ஐன்னு ஒரு கரண்ட்டு, I is a current flows through a conductor. okay, of and the conductor oda resistance enna irukku, resistance is R for particular time, for a particular time என்ன சொல்லலாம், T ன்னு சொல்லலாம். okay, so the potential difference across the two ends of the conductor என்னன்னு சொல்லலாம், we call it as V. two ends of the conductor is V. so இதுல இருந்து what we are writing, the work done எழுதலாமா, so therefore the work done W என்னன்னு சொல்லலாம், W equal to VIT. இந்த ஈக்குவேஷனை previously we have seen in Joule's law of heatingல பார்த்திருப்போம். W equal to VIT. இது ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கலாமா. we know that, நமக்கு ஒன்று தெரியும், பவர் P ன்னு அர்த்தம், பவர் P is equal to work by time.
இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுங்க. பவர் P ஈக்குவல் டு ஒர்க் பை டைம். ஸோ ஒர்க் ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஒர்க் ஆர் ஒர்க் டன் நமக்கு என்ன தெரியும், என்னது ஆர் ஒர்க் டன் பை டைம்னு எடுத்துக்கலாம். ஸோ வாட் இஸ் த ஒர்க் டன் டபுள் VIT டிவைடட் பை எகைன் ஒன் டைம். ஸோ டைம் இந்த ரெண்டு டைம் கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன பவர் P ஈக்குவல் டு என்ன வரும் VI. ஏதெல்லாம் அதே போல் ஈக்குவேஷனை P ஈக்குவல் டு VI. ஸோ இதுலேருந்து பவருக்கு ஒரு டெஃபினிஷன் வருமா, நமக்கு என்ன டெஃபினிஷன் எழுதலாமா? ஸோ தி எலக்ட்ரிக் பவர் ஃப்ரம் திஸ் ஈக்குவேஷன், தி electric power is the product of potential difference current, is the product of electric current and potential difference. ஏன்னா due to which the current passes in a circuit. Okay, இது பேர் electric power. Okay, what is electric power? It is defined as என்னன்னு சொல்லலாம், rate of doing work or rate of spending energy. ஒரு exact definition அப்படி சொல்லலாம், it is a rate of consumption of electrical energy அப்படின்னு பேர். இப்போ I ஒரு எனர்ஜி, I is a current flows through a resistance வந்து R ஒரு particular time t. Okay, potential difference across the ends of the conductor வந்து என்ன சொல்றோம், V ன்னு சொல்றோம். So what is the work done? W ன்னு அர்த்தம் VIT அப்படின்னு அர்த்தம். VIT equal to work done. Okay, so இந்த work done ல இருந்து we are writing ஒரு formula, power P equal to work done by time. What is work done? VIT by T. Time ரெண்டு cancel ஆயிடும். அப்போ power P equal to VI ன்னு வரும். Okay, so here what is the definition from this equation 2 ல இருந்து, power is, electric power is product of electric current and the potential difference. Electric current or potential difference product பண்ணா அதுக்கு பேர் என்னது, electric power ன்னு பேர். Okay, understand? இது very important topic, electric power. P னா என்னன்னு. Okay, so next topic is unit of electric power. காமனா SI unit of electric power என்னன்னு சொல்லுவோம்னா watt. SI unit of electric power என்னன்னு சொல்லுவோம் நம்ம எப்பவுமே, say watt. Okay, முக்கியமானது watt. SI unit of electric power is watt. So 1 ampere of current ஒரு கண்டக்டர்ல ஃப்ளோ ஆகுது. ஓகே, அக்ராஸ் ஒரு கண்டக்டரில் பாஸ் ஆகுது. அங்கே 1 volt ஆஃப் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கிரியேட் ஆகுது அப்படின்னு வச்சுக்கிட்டா, வாட் இஸ் எலக்ட்ரிக் பவர்? எலக்ட்ரிக் பவர் P ஈக்குவல் டு என்னன்னு சொல்லுவோம் நம்ம, electric power P equal to 1 volt into 1 ampere சொல்லலாமா? அதே போல அப்படின்னா பவர் P ஓட வேல்யூ என்னது, 1 watt. ஓகே, ஸோ காமனா எலக்ட்ரிக் பவர் வந்து லார்ஜ் யூனிட்ல நம்ம யூஸ் பண்ணது என்ன, கிலோ வாட்ல தான் சொல்லுவோம். கிலோவாட் என்னது 10⁻³ வாட். இது பேர் தான் கிலோவாட். ஓகே, இன்னொரு டேர்ம் இருக்கு, ஹார்ஸ் பவர் அப்படின்னு பேர். இது எல்லா மோட்டார்ஸ்லாம் நீங்கள் பார்த்தா தெரியும். மோட்டாரோட பவர்
எலக்ட்ரிக் மோட்டார் பார்த்துருக்கேன் இல்லையா, சம்பிலேருந்து தண்ணி இறைக்கிற மோட்டாரு எல்லாத்தோட மோட்டார்ஸோட பவர்னு போட்டிருப்பாங்க. அதில் வந்து ஹெச்பின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஹார்ஸ் பவர். ஓகே, அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா we are mentioning ஹெச்பி அப்படின்னு சொல்லுவோம், ஹார்ஸ் பவர். இது வந்து என்ன யூனிட்னா நமக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம் இல்லையா, 3 சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸு. என்னது, எம்கேஎஸ் சிஸ்டம் பார்த்துருப்போம், சிஜிஎஸ் சிஸ்டம்னு பார்த்துருப்போம், ஞாபகம் இருக்கா? எம்கேஎஸ் சிஸ்டம், சிஜிஎஸ் சிஸ்டம், நெக்ஸ்ட்டு எஃபிஎஸ் சிஸ்டம். எஃபிஎஸ்னா ஃபுட் டு பவுண்டு சிஸ்டம். இன்னமும் அந்த பிரிட்டன் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் பவுண்டில் தான் சொல்லுவாங்க, வெயிட் இத்தனை பவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 900 பவுண்டு தான் வந்து 1 கிலோகிராம். ஸோ இதே போல் நிறையா இருக்குது. ஸோ ஃபுட் டு பவுண்டு இன்னமும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஃபீட்டில் தான் சொல்லுவாங்க. இத்தனை ஃபீட், இத்தனை அடின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த ஃபீட்டில் தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹார்ஸ் பவர் எந்த யூனிட்டில் வருதுன்னா எஃபிஎஸ் சிஸ்டத்தில் வருது, ஃபுட் டு பவுண்டு செகண்டோட சிஸ்டத்தில் வருது. ஓகேவா? ஸோ இந்த ஹார்ஸ் பவர் எத்தனை வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 HP ஈக்குவல் டு 746 வாட். ரொம்ப முக்கியமானது இந்த பாயிண்ட், 1 மார்க்கில் கண்டிப்பாக கேட்பாங்க. 1 HP ஈக்குவல் டு வாட் இஸ் தட், 746 வாட். ஓகே, ஸோ நவ் தி அசைன்மெண்ட் பார்ட். ஸோ இன்னைக்கு என்னென்ன டாபிக் நம்ம பார்த்தோம்? ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் application of heating effect. ஃபுல்லாக எதனப்பா என்னென்னதுன்னா எலக்ட்ரிக் ஹீட்டிங் டிவைசஸ்ஸு, ஃபியூஸ் வயரு, ஃபிலமெண்ட் இன் பல்ப் எழுதணும். நெக்ஸ்ட்டு சால்வ்டு ப்ராப்ளம் 6. Third is what is define electric power. Define electric power with the formula. Fourth, what is the unit of electric power? So நாலாவது, what is horse power? குதிரை திறன் சொல்லுவாங்க இல்லையா, horse power. Give its value. அவ்வளோதான்ப்பா. So this is your assignment. Explain application of heating effect. Solved problem 6. Define electric power. What is the unit of electric power? What is horsepower? Give its value. Okay. So do the assignment. நம்ம வந்து ஒவ்வொரு கிளாஸ் எப்படி பார்க்குறோன்னா ஸ்லோவாக டாபிக் வைஸ் பார்க்குறோம். பிகாஸ் சப்ஜெக்டோட அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டு. சப்ஜெக்ட் புரிஞ்சாதான், ஸோ நம்மளால் வந்து கான்செப்ட் தெரிஞ்சுக்கும் போது தான் நம்மளால் வந்து அந்த ஒரு டாப்பிக்கை டெப்த்தாக படிக்க முடியும், நல்ல டீட்டெயிலாக படிக்க முடியும், புரிஞ்சு படிக்க முடியும். என்றைக்குமே மறக்காது. மக்கப் பண்ணால் நமக்கு அது கண்டினியூஸாக நம்ம படிச்சுட்டே இருந்தாலும் மக்கப் பண்ண மறந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால தான் நம்ம என்ன பார்க்குறோம்னா டாபிக் வைஸ் ஒவ்வொரு டாப்பிக்கும் எலாபரேட்டாக டீட்டெயில்டாக ஸ்லோவாக பார்க்குறோம். ஓகே. ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா கிளாஸில் ஒரு ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு டாபிக் இருக்கிற நீங்கள் சயின்ஸ் டாபிக் பார்க்குறேன்னா இந்த கம்ப்ளீட் இந்த 30 மினிட்ஸ் வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும். கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு இந்த கீவேர்டை ஃபஸ்ட் நோட் பண்ணிக்கணும். நோட் பண்ணி வச்சுட்டு திருப்பி ஒரு தடவை நம்ம புக்கை வச்சுட்டு ஒரு தடவை கிளான்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி வெரி சிம்பிள். ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ ஈஸி டு ஸ்கோர் இன் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபிசிக்கல் சயின்ஸ் டாப்பிக்கில் நம்ம ஈஸியாக ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, ரைட். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், ஹாவ் எ நைஸ் டே.